ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகாம், எனக்கு இனி பிறவி வேண்டாம் இறைவாவும் அருளால் எனக்கு இனி இன்பம் வேண்டும், ஈனமெல்லாம் மறைய வேண்டும். எனக்கு நீ இன்பம் வேண்டும், ஈனமெல்லாம் மறைய வேண்டும். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமையெல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். அதாவது சனி பகவான் வருஷக்கணக்காக அவருடைய பிரயாணத்தில் தங்கு தடையில்லாமல் சுற்றி கொண்டு தன்னுடைய கடமையை மிகச்சரியான முறையில செய்து வருகின்றார். எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் தண்டனை கொடுப்பதிலும் வல்லவர். அதே சமயத்தில் அவர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன்களுக்கு அள்ளி கொடுப்பதிலும் வல்லவர். அப்படிப்பட்ட ஒரே ஒரு கிரகம் சனி பகவான். அவருடைய ஆட்சியில் யாருக்கும் எந்த விதமான நீதி தவறுதலும் நடக்காது. நீதி தவறுதல் என்பது மன்னர்கள் செய்து விடலாம். அதே சமயத்தில் சனி பகவான் என்பது ஈசனையே ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி வல்லமை அவரிடம் இருக்கின்றது. ஒரு சமயம் அதாவது பார்வை திருஷ்டியினால் ஏற்பட்ட ஒரு தலை முறிவு, அதாவது கணேச அவதாரத்திலே விநாயக பெருமானுக்கு தலை ஒடிய காரணமாக இருந்த பார்வை, அப்படிப்பட்ட ஒரு அதீதமான பார்வை அவருக்கு உண்டு. இப்ப கூட சில பேர் அவ பார்த்துட்டு போனாயா, போனதுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு பூரா வலிக்கு இன்னைக்கு அப்படிம்பாங்க. சாதாரணமா இருந்தா கூட அந்த பார்வை அப்படி இருக்கும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, பார்த்துட்டு போனாயா, எனக்கு சாப்பிட்ட சாப்பாடு பசிக்கவே இல்லை அப்படின்னு. அதே அனுபவம் எனக்கு சிறு பிள்ளையில இருந்துச்சு. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த தயிர் சாதம் காலை உணவு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அப்ப எல்லாம் தயிர் எங்க வீட்டுல மாடு வளர்த்துருந்தாங்க. அப்ப தயிர்னு சொல்லி தனியா எனக்கு எடுத்து வச்சிருவாங்க. தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அந்த சாதத்துல காலையில சாப்பிடுற சாதமே தயிர் சாதமாகத்தான் இருக்கும். அது பக்கத்துல உள்ள ஒரு உறவுக்கார பையன் பார்த்துட்டு போயிட்டான். அவன் வீட்டுல போய் அவனுக்கு மட்டும் தயிரும் சோறும் டெய்லி கிடைக்குது, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டிருக்கான். அந்த கேட்ட இது இங்க அன்னைக்கு எனக்கு பசியை எடுக்கல. நாள் முழுக்க பசி இல்லாம போயிடுச்சு. அந்த ஒரே ஒரு டைம் தான் வாழ்க்கையில பசி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வாக்கியம். அந்த ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கையில என்றைக்குமே பசி எடுக்கல அப்படிங்கிறது என் வாழ்க்கையில கிடையாது. அந்த ஒரு நாள் மட்டும்தான். அன்றைக்கே எங்க அம்மா சொன்னாங்க, அது கண்ணீரல் விழுந்துருச்சு பிள்ளைக்கு அப்படின்னு சொன்ன அந்த பதில் அந்த வாக்கியம் இன்னமும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அது போல அதுக்கு ஏதோ பரிகாரம் பண்ணுனாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை இப்ப. அந்த மாதிரியாக கண்ணேறல் என்பது கடுமையாக தாக்கும். இதெல்லாம் செய்வனை செய்யப்பாட்டிலன் எல்லாம் இந்த பணம் கொடுத்து எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த கண்ணு பட்டாலே அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். அப்படின்னா அதாவது கணேசனுடைய தலை ஒடிவக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி, பார்வை சக்தி இருக்குதுன்னா எப்படின்னு புரிஞ்சுக்க. அது சனி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்த பார்வை. அதனால் வெகுண்டு எழுந்த அந்த பராசக்தி அந்த மாடியிலிருந்து உயரத்திலிருந்து அந்த சனி என்ற பிள்ளையை எட்டி உதச்சுக்கு தள்ளி விட்டான். தள்ளி விட்டும் போது ஐயோ அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தார். அம்மான்னு சொல்லிதான் கீழே விழுந்தார். ஆகையினாலே உயிர் பிழைத்து கொண்டார். கீழே விழுந்ததுல கால் எலும்பு முறிஞ்சிருச்சு, அதனால அவர் நொண்டியானார் அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. அந்த அளவுக்கு சனியினுடைய பார்வைக்கு தீட்சண்யம் இருக்கும். அப்படி பார்த்ததுனாலதான் கணேசன் என்ற விநாயகருக்கு அந்த யானை தலை பொருத்தப்பட்டது.
இது ஒரு புராணத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய முழுமையான கதையை வந்து 2 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன். விநாயகர் எப்படி உருவானாருங்கிறத சொல்லியிருக்கிறேன். இதை வந்து ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். சனி தன்மையை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அப்படிப்பட்டதுல இப்ப இந்த சனி, அப்படிப்பட்ட சனி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 1 மாதம் ஓய்வு கொள்வார். வருஷம் ஒரு முறை. அதாவது நம்ம கணக்குல, அதாவது மக்கள் கணக்குல வந்து அதாவது மனுஷருடைய கணக்குல வந்து 1 வருஷம். தேவர்களுடைய கணக்குல அது 1 நாள் தான் கணக்கு. ஆக அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த காலம் இப்ப ஏற்கனவே 6/3/2026 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆனார். இடப்பெயர்ச்சி ஆகி 6ஆம் தேதி பயிற்சி ஆனாரு. 12ஆம் தேதி வந்து மார்ச் 12ஆம் தேதி அவரு துயில் கொள்ள தொடங்குகின்றார். அதாவது ஓய்வு எடுக்க போறார். இந்த ஓய்வு என்பது நமக்கு அந்த கணக்கு வந்து அஸ்தமனம் அப்படின்னு இருக்கும். அஸ்தமனம் அதாவது மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, வருஷ கணக்கா வேலை பார்த்தவர் வருஷத்துக்கு ஒரு தடவை ஓய்வு எடுக்கணும் இல்லையா? இது யாரால், பை ஹூம்? சூரியனால் அந்த ஓய்வு கிடைக்கின்றது. சூரியனுக்கு பக்கத்துல போகும் பொழுது அவர் அஸ்தமனம் ஆகின்றார். அஸ்தமனம் என்பது வந்து அவர் ஓய்வு எடுக்கிறாருன்னு அர்த்தம். சந்திரன் எப்படி அமாவாசை சந்திரன் ஆகின்றாரோ அது போல அந்த ஓய்வு கொள்ளக்கூடிய காலகட்டம் என்பது என்னன்னா 12/3/2026 வியாழக்கிழமை பிற்பகல் 3:12 அளவுல துயில் கொள்ள போறார். அதனை அடுத்து அந்த துயில் நீங்கக்கூடிய காலகட்டம், அதாவது படுக்கையிலிருந்து எந்திரிக்கணும் இல்லையா? எந்திரிக்கக்கூடிய காலகட்டம் 11/4/2026 சனிக்கிழமை பிற்பகல் 3:12 அளவுல உதயமாகின்றார். அதாவது படுக்கையிலிருந்து நித்திரையை விட்டு எந்திரிச்சிருந்தார். இப்படி எந்திரிக்கிறதுனால அதாவது தூக்கம் கொள்கின்ற காரணத்தினால ஒரு அதிகாரி வந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்குறார். தூங்கக்கூடிய நேரத்துல சில பேருக்கு வந்து கொண்டாட்டமா போயிடும். அப்படி கொண்டாட்டமாக கூடிய சில ராசிகள் யாரு? இப்ப சனி என்ற ஒரு பெரிய அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரி, அவருடைய ஓய்வில் சில பேருக்கு வந்து சந்தோஷம் உண்டாகும், சங்கடங்கள் வராமல் தடுக்கப்படும். இது யாருக்கெல்லாம் அப்படி ஒரு 5 ராசிகள் வந்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு கட்டம். அதே போல நித்திரையை விட்டு எழுந்த உடனே அந்த அதிகாரி வந்து அவரை போய் சந்திச்சு தண்டனை கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டார். அது ஒரு கொஞ்சம் சற்று நேரம் ஆகும். அவர் காலை வேலைகள் எல்லாம் முடிக்கணும், தந்த சுத்திகளை முடிச்சிட்டு போஜனம் முடிக்கணும், தாம்பூலம் போடணும், எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு வந்து அது குறைந்தது ஒரு 3 மாசங்கள் ஆகிவிடும். இப்படியாக அந்த காலகட்டத்துல இவர்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ராசிகள். அப்ப அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்ப்போம். இப்ப மேச ராசி அப்படின்னு சொன்னோம்னா, மேசத்துக்கு 12ஆம் இடத்துல இந்த சனி பகவான் துயில் கொள்ளுகின்றார். அதாவது தூக்கம் எடுக்கின்றார், தூக்கத்துல போயிருந்தார். தூக்கத்துக்கு போகின்ற காரணத்தினால மேச ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னாலும் கூட எந்த விதமான தாக்குதலும் ஏற்படாது. அவர்களுக்கு எப்போதும் போல வழக்கம் போல வேலை ஓடிக்கிட்டு இருக்கும். ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி இருந்தா என்னென்ன அந்த வேலைகள் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் அந்த கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ 12ஆம் இடத்துக்கு வந்த உடனே அவர் அட்டாக் பண்ண போறது இல்லை. பொதுவாகவே ஒரு ராசி கட்டத்துக்குள்ள சனி நுழைஞ்சிட்டாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் அந்த தன்னுடைய தாக்கத்தை தொடங்க மாட்டார். இதுக்கிடையில் அவர் 1 மாசம் ஓய்வு கொள்ள போறார். 1 மாசம் ஓய்வு கொண்டால் அதுல இருந்து ஒரு 6 மாச கணக்கு கொண்டு போடும். அதுக்கப்புறம் தான் அவருடைய வேலையை துவங்குவார். அப்படிப்பட்டதுல மேசராசிக்காரர்களுக்கு எப்போதும் போல 11ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன செய்து கொண்டு இருந்தாரோ அது அப்படியே அந்த பணிகள் அப்படியே தொடரும். சோ இந்த ராசிக்கு இந்த கெடுதல் என்பது, விரயம் என்பது கண்டிப்பாக நடக்காது. துஷ்டத்தனமான விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். 12ல கூறி இருந்துச்சுன்னு சொன்னா சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விரயங்கள். இது சனி ராகு கேது அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா துஷ்டத்தனமான விரயங்கள், அதாவது பண இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. பண செலவு என்பது வேறு, பண இழப்பு என்பது வேறு. பணம் செலவு என்பது நாம மனசார செய்யக்கூடிய செலவு. இப்போ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாரோம், தீர்த்த யாத்திரை, அது நாமளா விருப்பப்பட்டு கார் பயணமோ பஸ் பயணமோ ஆட்டோ பிரயாணமோ நாம செலவழிக்கிறோம். அது வந்து செலவு. ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், அமௌண்ட் இருக்குது, அமௌண்ட் இருக்கக்கூடிய பைய அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம், திரும்ப போய் பார்க்குறோம் பைய காணும்.
அது அந்த பணத்தில் ஒரு 1,00,000 இருந்துச்சோ 50,000 இருந்துச்சோ அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும். அப்படி அந்த பணத்தை வேற யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க, திரும்ப அது நமக்கு கிடைக்கவில்லை, தட் இஸ் இழப்பு அப்படின்னா. இந்த மாதிரியாக இழப்பு என்பது வேறு, செலவு என்பது வேறு. நாமளா விரும்பி செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னு இருக்கு. அந்த செலவுகளும் கட்டாயமாக செலவழிக்கக்கூடிய செலவுகள், அதே போல விதிப்பிரகாரம் கட்டாயமாக இழப்புகள் ஏற்படக்கூடியதுதான் இந்த 12ல் அமர்ந்த சனி. ஆக மேசராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் எந்த விதமான இழப்புகளும் ஏற்படாத வண்ணம் இந்த சனி துயில் கொண்டு இருக்கின்றார். ஆகையினால எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தபடியாக ரிஷப ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 11ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறாரு. 11ஆம் இடத்துக்கு சனி வந்த உடனே அப்ப அவர் ஓய்வெடுக்க போயிட்டார். எல்லாம் நமக்கு சாங்ஷன் பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவர் மட்டும் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டா தான் நமக்கு அந்த ஒப்பந்தம் கிடைக்கும். பல கோடி கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அது 50 கோடியோ 60 கோடியோ அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட். அது இவர் தான் பெரிய அதிகாரி. கீழே உள்ளவங்க எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு பாஸ் ஆகி மேலே வந்துருச்சு. ஃபைனலாக இவர் தான் சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டாருன்னா எல்லாமே கிடைச்சிடும். இவர் சரிப்பா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். சபார்டினேட் ஆஃபீஸர்ஸை சொல்லிட்டு அவர் போயிட்டார், படுக்க போயிட்டார். இந்த படுத்து தூங்கி எந்திரிக்கக்கூடிய காலகட்டம் தான் 11/4/2026. அதுக்கு பிறகுதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லவைகள் நடக்க தொடங்கும். அதாவது 11ஆம் இடத்துல சனி வந்த உடனே எனக்கு ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு அங்கலாய்க்க கூடாது இல்லையா. இவர் ஓய்வு எடுக்கிறாரு. ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த பாரங்களை எல்லாம் செக் பண்ணி செஞ்சு முடிக்காத ஒரு 3 மாதம் ஓடி போயிடும். 11/4 11/7/8 வரைக்கும் ஓடி போயிடும். அந்த காலகட்டத்தில் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தங்கள், தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், காதல் கைகூடுதல், திருமணம் முடிதல், இந்த மாதிரியான சகல விதமான யோக நிகழ்ச்சிகளும் அப்ப நடக்கும். அப்ப இவங்களை பொறுத்த மட்டில் கிடைக்க வேண்டியது தாமசமாகும், அவ்வளவுதான். பட்ச மேசராசிக்காரங்களை பொறுத்த மட்டில் இழக்க வேண்டியது இழக்காமல் தடுக்கப்படும் அந்த கணக்கு. ஸோ மேசராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோகம். அடுத்து மிதுன ராசி அப்படின்னு சொன்னோம்னா அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துலன்னா தொழில்துறையை முன்னேற்ற வேண்டிய காலகட்டம், முன்னேற்றக்கூடிய காலகட்டம் தான். எந்த புதிய முயற்சிகள் மேற்கொண்டாலும் கிடைக்க வேண்டிய ஒரு யோகம். அந்த கிடைக்க வேண்டிய யோகம் தடைப்பட்டு திரும்ப அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் மளமளமளம் வேகமாக வேலை நடக்கும். ரிஷபராசியை போலதான். அதாவது சனிப்பெயர்ச்சியில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தொடக்கம் என்ற கணக்கிலிருந்து சற்று கொஞ்சம் ஓய்வெடுக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் தாமசமாக எல்லாம் நிறைவேறும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த திருமணம், உத்தியோகம், வியாபாரம், மற்ற எக்ஸெட்ரா எல்லாமே அந்த நல்ல காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமசமாக நடக்கும். அடுத்தபடியாக கடகராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு அட்டமத்து செல்லிருந்து விடுபட்டுட்டாங்க. விடுபட்டதுக்கு அப்புறம் உடனே யோகம் கிடைச்சிருன்னு எதிர்பார்க்கப்படாது எல்லாருக்குமே. ஒரு சிலருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்தாலும் இவர்களை பொறுத்த மட்டில் ஏற்கனவே 5 வருஷமா பொறுமையா இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாமே சீராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கும் எந்த விதமான குறையும் கிடையாது. அடுத்து சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அட்டமத்து சனின்னு அர்த்தம். அட்டம் நட்டம்னு பேரு. நீங்களும் கொஞ்சம் எஸ்கேப்ட் ஆகிக்கலாம், கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். அதாவது ஏற்கனவே வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய எல்லாமே ரெடியாகத்தான் இருந்தோம், ஆனாலும் சில வேலைகள் பாக்கி இருக்கு அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. உங்களை பொறுத்த மட்டில் அந்த சிக்கலான கட்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப 2வது யோகமான ராசிகள்ல நீங்க 2வதாக வாரீங்க. சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அட்டமத்து சனி போயிடுச்சுன்னு சொன்னா நல்லவைகள் நடக்குதோ இல்லையோ, கெட்டவைகள் மட்டும் நல்லா நடக்கும், அருமையா நடக்கும். எதிர்பார்த்ததெல்லாம் முட்டுக்கட்டைகளாக இருக்கும். எங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு தடவை ஆக வேண்டிய வேலை 10 தடவை அலைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தான் அது அஷ்டம சனின்னு பேர். இந்த சனி வந்த உடனே ஓய்வெடுக்க போயிட்டார். அதனால உங்க பணிகள் முடக்கப்படாது. ஸோ நீங்கள் ஒரு தடவை அலைஞ்சாலே அந்த காரியம் கரெக்டா நிறைவேறும். ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கும் அது யோகமாகத்தான் விளங்கும். ஸோ எந்தெந்த காரியங்களை எல்லாம்
சட்டு புட்டுன்னு முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சுக்கங்க. கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் 12/3/2026 முதல் 11/4/2026 வரைக்கும் ஓய்வில் இருக்கக்கூடிய நேரம். எந்த அதிகாரி உங்களை பார்த்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் வந்து ஓய்வுக்கு போயிட்டார். ஓய்வுக்கு போய் முழிச்சு எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமும் அவரு, நான் சொன்னேன் இல்லையா, எந்திரிக்கணும், தந்த சுத்திகளை முடிக்க வேண்டும், அது பின்ன போஜனம், தாம்பூலம், பூஜை இவைகள்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர்றது துயில் எழுந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு 4 மாச காலம் ஆயிடும். இந்த 4 மாத காலம் என்பது வந்து கிட்டத்தட்ட 11 நாளும் 4வது மாசத்துல இருந்து 4வது மாசத்தை கூட்டினா 8வது மாசம், கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்னென்ன பூர்வீகத்துல செஞ்ச பாவங்கள், இப்ப நீங்க நல்லவங்களாத்தான் இருக்கிறீங்க, பூர்வ கர்ம வினைகளில் என்னென்ன வினை பயன்கள் இருக்கோ அதை கொண்டு வந்து லேசா பனிஷ்மெண்டா கொடுப்பார். அதுவும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வரைக்கும் தள்ளி போடப்பட்டு விட்டது. ஆகையினால நீங்கள் இன்னமும் கொஞ்சம் சுதாரித்து கொள்ளலாம். இப்போ கோயிலுக்கு போகணும், செய்யணும், ஏதாவது போய் பரிகாரம் பண்ணணும், குலதெய்வத்துக்கு பரிகாரம் பண்ணணும், எல்லாமே இந்த காலகட்டத்திற்குள்ள தாராளமாக பண்ணிக்கணும். ஆகஸ்டுக்குள்ள பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் மட்டமாக, அதாவது கெட்டவைகள் வந்து ரொம்ப பாதிக்கு பாதியா குறைஞ்சது, எந்த பயமும் வேண்டியதில்லை, நீட்டா நீங்க வாட்டு போய்கிட்டு இருக்கலாம். ஸோ அட்டமத்தினுடைய பாதிப்பு பெரும்பாலும் உங்களுக்கு வராது. சிம்மத்திலே பிறந்தவர்கள் ஏற்கனவே மற்றவர்களை அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை உடையவர்கள். உங்களை பொறுத்த மட்டில் 8ல் சனி இருக்கும்போது உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாம போயிடும் மற்றவங்ககிட்ட. ஆக இந்த காலம் வந்து அப்படி இல்லை. ஏற்கனவே நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே போல நீங்கள் பயணிக்கலாம். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆக உங்களுக்கு இதுவும் ஒரு ராஜயோகம்தான். சனீஸ்வரனுடைய தூக்கம் என்பது உங்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வந்துடும். சிம்ம ராசி அட்டமச்சனி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ ஜாதகம் நேரில் பார்க்க வர்றவங்களும் சரி, மற்றவாளும் சரி, அட்டமச்சனி தொடங்கிருச்சே கல்யாணம் பண்ணலாமா சாமி அப்படின்னு கேட்குறாங்க. திருமணத்திற்கும் அட்டமச்சனிக்கும் சம்பந்தம் இல்லை. அது சுய ஜாதகத்தின்படி நல்ல தசாபுத்திகள் வலுத்து வரும் பொழுது தாராளமாக திருமணம் பண்ணலாம். இது அட்டமச்சனி ஒன்றும் பாதிக்காது. அதே போல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு நினைச்சேன், அட்டமச்சனி வர்றதுக்குள்ள பண்ணி முடிச்சிடணும்னு நினைச்சேன், இன்னும் கொஞ்சம் 3-4 மாசம் ஆகும் போலுக்கு சாமி அப்படிங்கிறாங்க. மாசிக்குள்ள முடிச்சிடும்னு நினைச்சேன், அதுக்குள்ள சனி வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு அப்படி. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுடைய பூர்வ கர்ம வினை நல்ல வினையாக இருக்கின்ற காரணத்தினால கண்டச்சனில் வீடு கட்டினீங்க. அட்டம் சனி வந்திருக்கிறதுனால அது பால் காய்ச்ச முடியாமல் போயிருமோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய தசாபுத்தி வந்து வலுத்து இருக்குது. ஆகையினால அட்டம் சனி எந்த விதமான தாக்கமும் கொடுக்காது. தாராளமா வீடு கட்டலாம், பால் காய்ச்சலாம், நிலபுலங்கள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். எந்த இடையூறும் கிடையாது. நல்ல பள்ளி கல்லூரிகள்லாம் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும். ஆகையினால தயங்காமல் அட்டமச்சனி என்ற பயமே வேண்டியதில் தாராளமா நீங்க வந்து முயற்சிக்கலாம். அனைத்தும் உங்கள் வசமாகும். கிட்டத்தட்ட 8வது மாசத்துக்குள்ள அப்படிங்கிறதுனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு நன்மையாகவே முடியும். தளராதீர்கள், மனம் தளர வேண்டாம். அஷ்டமச்சனி என்ற வார்த்தையவே நீங்கள் மறந்தல். அந்த மாதிரி இருக்குது. நல்ல யோகம் உங்களுக்கு உண்டு. அதே போல காதல், அதெல்லாம் நல்ல வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலங்கள். சிம்மராசியிலே பிறந்த ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, காதல் சக்சஸ் ஆயிடும். முயற்சிகள் பலிக்கும். வெளிநாடுகளுக்கு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? தாராளமா கிடைக்கும், தாராளமா போகலாம். எந்த விதமான பயம் தேவையில்லை. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த கண்டகச்சனியே உங்களை பொறுத்த மட்டில் அவர் சனி வந்து தூக்கத்துல தான் இருக்கிறார். 7ஆம் இடத்துல வந்த சனி தூக்கத்துல இருக்கிறார். ஆகையினால உங்களுடைய பயண தடைகள் எதுவும் தேவையில்லை. வாழ்க்கையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்ப குழந்தை இல்லாம தவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 7ல சனி வந்து தூக்கத்துல போறதுனால அவர் தாராளமா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். சற்புத்திரனாகவே கொடுப்பார். அந்த மாதிரி யோகம். ஏனென்றால் 5ஆம் இடத்துக்கு அவர் 3ஆம் இடத்துல வந்து தூக்கத்தை மேற்கொள்கின்றார், ஓய்வை மேற்கொள்கின்றார். ஆகையினால இது ஒரு பொற்காலம் ஆகும். சம்பள உயர்வு, அதே போல பணி உயர்வு, அதாவது ப்ரமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப தாராளமா கிடைக்கும். கிட்டத்தட்ட அந்த தூக்கம் என்பது 12/3/2026 வியாழக்கிழமை பிற்பகல் 3:12 அவர் தூங்க போறாரு. நம்ம கணக்குல, நம்ம மனுஷாள் கணக்குல வந்து 12/3/2026 வியாழக்கிழமை பிற்பகல் 3:12 தூங்க போறாரு. அவருக்கு கணக்கு ஒரு நாள் கணக்கு. 11/4/2026 சனிக்கிழமை பிற்பகல் 3:12 அளவுல துயில் எழுகின்றார். துயில் நீங்கி எழுகின்றார். அதுல இருந்து அவருடைய மற்ற வேலைகள்லாம், வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றது கிட்டத்தட்ட ஒரு 4 மாசங்கள் ஓடிக்கும். ஆகையினால
கன்னி ராசியில பிறந்தவங்க வந்து பெரும்பாலும் உத்தியோகத்துல இருப்பீங்க. ப்ரமோஷன் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு முக்கியமான இடத்துல இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. அது பிரைவேட் கன்சர்ன் ஆனாலும் சரி, கவர்மெண்ட் துறையானாலும் சரி, அந்த இடம் மாற்றம் கிட்டத்தட்ட தேடி வரக்கூடிய கட்டம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆகையினால உங்கள் பயணமும் சிறப்பாகத்தான் இருக்கும். காதல் வலை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல சில பேர் வந்து ஏமாறக்கூடிய கட்டம் இருக்கு. இவர் துயில் கொண்டாலும் கூட 7ஆம் இடத்துல போய் துயில் கொள்ளுகின்ற காரணத்தினால, குறிப்பாக பெண்கள் வந்து ஏமாந்திராமல் பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளவு. மற்ற எல்லாமே யோகமாகத்தான் இருக்குது. அடுத்து துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இது உங்களுக்கு ஒரு ராஜயோகமான கட்டம். இப்ப இந்த யோகம், இவருடைய சனியினுடைய யோகம் 5 ராசிகளுக்கு சிறப்பு அப்படிங்கிற கணக்குல வரும் பொழுது மேசம், சிம்மம், கன்னி 3 ராசிகளாச்சு. அடுத்து துலாத்தை பார்க்கும்போது துலாம் வந்து ஏற்கனவே ராஜயோகத்தை தட்டி பறிப்பதிலே அருமையான காலகட்டத்துல சனி வந்திருக்கிறார். வந்தாலும் கூட வந்த உடனே அவர் தூக்கத்துக்கு போயிட்டார். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா, உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் தயாராயிடுச்சு, நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நான் ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுத்து வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓய்வு எடுக்க போயிட்டார். சரி, அவ்வளவு பல கோடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷர் அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுறேங்கிறார். சரி, ரெஸ்ட் எடுத்து சந்தோஷமா கொடுக்கட்டுமே. அலுப்பு களைப்புல போய் நம்மளுக்கு கொடுத்தாரு சொன்னா கிடைக்கக்கூடிய ஒரு 50 கோடியில 1 கோடி இல்ல பல கோடி வந்து விடுபட்டு போனாலும் போயிடும். சரி, நல்லா ஓய்வு எடுத்து வந்து நிம்மதியா சந்தோஷமா ஆசியோட கொடுக்கட்டும் அப்படிங்கிற கணக்குல அவர் தூங்க போயிருந்தாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கும் அந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு அந்த யோகங்கள் தேடி வரும். இப்ப நீங்க தேடி போய்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் அமைய மாட்டாக்கு, அது தன்னால தேடி வரும். அது வரையிலும் பொறுத்திருங்கள். அவ்வளவுதான். எந்த காரியமானாலும் சரி, நல்ல காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு பெருமை தேடி வரும். சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இவர் அர்த்தாஷ்டம சனி விடுபட்டு 5ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார். வந்து நல்ல யோகத்தை செய்ய வேண்டும். அவரும் இந்த துலா ராசிக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற காரணத்தினால 5ஆம் இடத்துல போய் அந்த ஆட்ட நாயகனாகிய சனி பகவான் அவர் நிம்மதியா ஒரு தூக்கம் போடுறார். இந்த தூக்கம் போடுறதுனால உங்களை பொறுத்த மட்டில் 5ஆம் இடத்துல அந்த சனி தூக்கம் போடுறதுனால தூக்கம் எந்திரிச்ச உடனே சில உத்தரவுகளை போட்டுருவார் கீழே உள்ளவங்களுக்கு. போட்டதுனால உங்களுக்கு சில பாயிண்ட்டுகள், அதாவது ஒரு பேங்க்ல லோனுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம்னா எல்லாம் கிளியராகி முடிஞ்சிச்சுன்னா சாங்ஷன் அட்வைஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அது அப்போ உள்ள கொடுத்தாங்க, இப்போ எப்படின்னு தெரியல. சாங்ஷன் அட்வைஸ் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் முன்ன பின்ன அந்த அமௌண்ட் வந்து என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக உண்டு, அது லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அது போல உங்களுக்கு அந்த மாதிரியான சில உத்தரவுகள் பிறப்பிச்சிருவார் எந்திரிச்ச உடனே. துயில் நீங்கி எந்திரிச்ச உடனே அந்த உத்தரவுகள் கிடைச்சும். ஆகையினால 11/4/2026 ஒரு 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் சரமாக கிடைக்க தொடங்கிவிடும். ஏன்னா நீங்க படிப்படியாகத்தான் முன்னேற வேண்டிய சூழ்நிலை. ஆகையினால அந்த உத்தரவுகள்லாம் தாராளமாக கிடைத்துவிடும். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தொடங்கிருச்சு. விருச்சிகத்துல விடுபட்டு தனுசு ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு. ஆகையினால சுகம் தடைபடக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குது. இந்த சுகம் தடை என்பது வந்து உடனே கிடைக்காது. இந்த சுகத்தடை வந்து உடனே கிடைக்காது. அவர் தான் தூங்க போயிட்டாரே, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சின்ன வேலைகள்லாம் முடிச்சு செஞ்சு வர்றதுக்கு அந்த நாள் டைம் ஆயிரும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால கிட்டத்தட்ட ஆகஸ்டுக்கு பிறகுதான் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதாவது சுகத்துக்கு தடைகள் அப்பத்தான் ஏற்படும். அப்போ உள்ள கிரகசாரம் என்னன்னு பார்த்துக்கிடுவோம். ஆகையினால ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த சனியின் தூக்கத்தினால் லாபம் அடையக்கூடிய ராசிகளில் நீங்கள் 4ஆவதாக வாரீங்க. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் யோகத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ராஜயோக காலகட்டம். குறிப்பாக 2 பெண் தொடர்புகள் போக 3ஆவதாக ஒரு பெண் தொடர்பு உண்டாக்கக்கூடிய ஒரு கட்டம். அதிலும் ராஜபோக வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க. வருமானத்தோடு அந்த சுகபோகமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. சனி பயிற்சி அடைந்ததனால. இருந்தாலும் 2ஆம் இடத்துல ஏற்கனவே ராகுங்கிற ஒருத்தர் இன்னும் விலகாமத்தான் இருக்கிறார். அதையும் மறந்துடக்கூடாது.
அவர் வந்து 13/11/2026 தான் உங்க ராசிக்கே வந்து சேர்ந்துருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். மகரத்துக்கு 8ல கேது, 2ல ராகு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப உங்கள் ராசி நாயகன் தான் எல்லோருக்கும் ஆட்ட நாயகனாக விளங்கக்கூடியவர். அவர் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே உபய வீட்டுல 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால அள்ளி கொடுப்பதிலே வல்லவராகி உங்களுடைய ராசி தலைவர், ராசி நாயகனானவர் ஓய்வெடுக்க போயிட்டாரு. ஆகையினால இப்ப அவரை போய் தொந்தரவு பண்ணாதங்க. அந்த தொந்தரவு வந்து அந்த 11/4/2026 சனிக்கிழமை பிற்பகல் 3:12 அளவுல அவரு துயில் நீங்கி எந்திரிச்சிருந்தாரு. எந்திரிச்ச உடனேயும் போய் தொந்தரவு பண்ணிடக்கூடாது. தூக்க கலக்கத்துல இருப்பாரு. அவரு தந்த சுத்திகளை எல்லாம் முடிச்சிட்டு பூஜை பண்ணுவாரு. பூஜை பண்ணிட்டு போஜனம் பண்ணுவாரு. போஜனத்தை முடிச்சுட்டு தாம்பூலம் போடுவாரு. இதெல்லாம் முடிச்சு கிரீடாலங்காரம் அப்படின்னு அந்த ஒரு தன்மைக்கு வரும். அப்ப கிட்டத்தட்ட இது வந்து ஜூலை மாசத்துல இந்த ஆட்டநாயகன் சனி கிரீட அலங்காரம் அப்படின்னு சொல்லி வருவார். சொர்ணமூர்த்தி ஆகுதல் அப்படின்னு பேர். அந்த சமயத்திலிருந்து உங்களுக்கு ராஜயோகம் களகட்டும். நீங்கள் நினைத்ததெல்லாம் வெற்றி கொடியாக விளங்கும். சில பேருக்கு தொழிலாளர்கள் பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. இவைகளெல்லாம் வருகிற ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து எல்லாம் சரியாயிரும். தொழில்துறையில முதன்மை ஆளாக வருவீங்க. சமுதாயத்துல பெரிய நபராக இருப்பீங்க. சில பேர் அந்த கோவில் குளங்கள்ல வந்து அறங்காவலர் குழு தலைவராக கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தேர்தலில் போட்டியிடுறவங்களுக்கெல்லாம் முழுமையான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எல்லாம் அந்த சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்து ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து அது தொடங்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை பொறுத்தமட்டில் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசி நாயகன் தான் இவர். முக்கியமான நாயகன். ஜென்மத்தில் இருக்கும்போது ஜென்ம யோக சனி அப்படின்னு 7.5ல ஜென்ம சனி யோக சனியாகத்தான் இருந்தாரு. வக்கரம் அதிகமாக நடந்ததுனால அவர் உங்களுக்கு யோகத்தை செய்ய முடியாமல் போயிட்டாரு. இப்ப 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆரம்பத்துல பயிற்சி அடைந்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாத்தான் இன்னும் இருக்கு. சில காரியங்கள் வித்தியாசமாக கூட இருக்கும். நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பீங்க, நடக்காது. என்ன சனி பயிற்சியாகி இன்னொன்னு சரியில்லையே அப்படின்னு இருப்பீங்க. அது உண்மைதான். அவர் ஏற்கனவே தூக்கத்துக்கு ரெடி ஆகி போயிட்டாரு. தூங்கக்கூடிய போய் நம்ம போய் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. டயர்டில் தான் தூங்க போவாங்க. அவர் அவ்வளவு டயர்டில் இருக்கிறாரு. அந்த டயர்டில் போய் தூங்கக்கூடிய மனுஷனை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதில் வல்லவராக விளங்குவார். அதுவரையும் சற்று பொறுங்கள். உங்களுக்கும் 2026 ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ராஜயோகம் களை கட்டத் தொடங்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் வெற்றியாகக்கூடிய காலகட்டம். அடுத்து மீன ராசியில பிறந்தவங்களை பொறுத்தமட்டில் மீனத்துக்கு ஏற்கனவே ஜென்மச்சனி 12ஆம் இடத்துல இருக்கும்போதே கொஞ்சம் வாட்டி வதச்சிட்டார். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, கடுமையாகவே வாட்டி வதச்சிருப்பார். சில பேருக்கு வந்து உடல் ரீதியாக, சில பேருக்கு மன ரீதியாக, சில பேருக்கு வந்து ரெண்டும் சேர்ந்தே அட்டாக் பண்ணியிருப்பார். தொந்தரவுனா தொந்தரவு, அவ்வளவு தொந்தரவு. வெளியே சொல்லவும் முடியல, மனசுக்குள்ள வச்சிருக்கவும் முடியல. அந்த மாதிரியான ஊமை காயங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில சிரமங்களை எல்லாம் இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு தான் வாரீங்க. இன்னும் உங்களுக்கு விடுதலை கிடைச்ச பாடா இல்லை. இதுக்கு இடையில சனி பகவான் ஜென்மத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டார். என்ன செய்யறதுயா, ஏற்கனவே கடுமையான வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்குள்ள போய் ஜென்மச்சனிங்கிறிய 12ஆம் இடத்துல சனியை போட்டு தாக்கிட்டாரே, இனி என்னத்தை என்கிட்ட செய்ய போறார், ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் தரமட்டத்துக்கு வந்துட்டனே அப்படின்னு சில நேயர்கள் முணங்குவது கேட்குது. இருந்தாலும் உங்களுக்குன்னு சில காரியங்களை நல்லபடியாக கொடுப்பதற்காக அப்படிப்பட்ட அந்த ஆட்ட நாயகனாகிய சனி துயில் கொள்ளப் போகின்றார். இது உங்களுக்கு ரொம்ப சாதகமான கட்டம். இந்த சனி ஓய்வு கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் 5 ராசிகளுக்கு யோகம்னு சொன்னோம் இல்லையா, அதுல முதல் தர யோகம் மீன ராசிக்காரன். இருக்கிற இடத்த அடிச்சு நொறுக்கிறதுல கெட்டிக்காரர் அவர். அதுக்கடுத்து 8ஆம் இடத்துல வந்தா கேவலப்படுத்தக்கூடியதுல கெட்டிக்காரர் சிம்ம ராசி. இந்த 2 ராசிகளையும் போட்டு துவைச்சு எடுக்கிறதுல வல்லவராக இருக்கக்கூடிய சனி ஓய்வு கொள்ள போய்விட்டார் என்றால் நல்ல செய்தி அது.
அப்பாடி தண்டனைக்கு இப்போ ஒத்தி வச்சுட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்றது போல. அதுக்குள்ள நாம சில வேலைகளை எல்லாம் பண்ணி தண்டனையிலிருந்து தப்பிச்சிடலாமே, அதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பமாக இது வருகின்றது. ஆக 5 பயனடையக்கூடிய ராசிகள்ல முதல் ராசி மீனம். அது 2வது ராசி தான் சிம்மம். அடுத்து 3வது ராசி அந்த மேச ராசி. அடுத்து கன்னி ராசி. கடைசியில தான் தனுசு ராசி. வரிசைப்படுத்தி சொன்னா இப்படித்தான் சொல்லணும். நான் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் வரிசையா ராசிப்படி சொல்லணுங்கிறதுக்காக வரிசையா சொன்னேன். இந்த மாதிரியாக அமைப்பு ஆகையினால அந்த இப்ப ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கு வக்கரத்துல இருக்கும்போது ஒன்றும் கொடுக்காம முடியாம போய் இப்ப மீனத்துக்கு வந்துட்டார். மீனத்துக்கு வந்து கொடுக்க போறாரு. அதுக்கடையில தூக்கத்துக்கு போயிட்டாரு. ஆகையினால ஜூலை 15லிருந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப மீனத்தை பொறுத்த மட்டும் எப்ப தூங்க போனாரோ அதுல இருந்து யோகம் தான். அப்படி வச்சுக்கோங்க. அவர் தூக்கத்துக்கு எப்ப போறாரு? 12/3/2026 வியாழக்கிழமை பிற்பகல் 3:12 அளவுல, அது ராகு காலம்லாம் முடிஞ்சுதான் அவர் நித்திரைக்கு போறார். நித்திரைக்கு போறவர் ஜம்முன்னு ஒரு தூக்கம் போடுறார். அவருக்கு கணக்குப்படி ஒரு நாள் அது. நம்ம கணக்குப்படி அது ஒரு மாசம். அந்த ஒரு மாசம் அருமையா தூங்கி எந்திரிக்கிறார். எந்திரிக்கின்ற காலகட்டம் 11/4/2026 சனிக்கிழமை பிற்பகல் 3:12 அளவுல அவர் எந்திரிச்சார். துயில் நீங்கி எழுகின்றார். ஆக இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட துயில் நீங்கி எழுந்தால் மட்டும் பத்தாது. துயில் நீங்கி எழுந்து அவர் கந்த சுத்திகளை முடிச்சு பூஜை புனஸ்காரங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஜனம் பண்ணி முடிச்சுட்டு தாம்பூலம் தரித்தல். அது பின்ன ராஜ அலங்காரத்துக்கு போகும்போதும் என்னையா கேசு, யாரு முதல்ல மீனராசி என்னையாச்சு அப்படின்னு அப்பதான் எடுத்து பார்ப்பார். அதுக்குள்ள நீங்க பாதுகாப்பு கவசத்தை எடுத்து வச்சுக்கிட்டுறீங்கல்ல, ஐயா இவங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே நீங்க கொடுத்துருக்குறீங்க, வாங்கி வச்சிருக்கிறாங்க, சரி ரைட் போ கிளம்பு போ சொல்லு அப்படின்றார். இதுதான் விஷயம். ஆக மீனம் தப்பித்து கொண்டு விட்டது. முக்கியமான கட்டத்துல தப்பிச்சிட்டீங்க. நல்ல அருமையான காலகட்டம். உங்களுக்காகவே அவர் துயில் கொள்ள போனது போல அருமையான கட்டம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் துயில் கொள்வார் அவர். எப்ப சூரியன் அருகாமையில் போறாரோ அந்த சமயத்துல அவருக்கு தூக்கம். அதைத்தான் நம்ம அஸ்தமனம்னு சொல்றோம். அந்த அஸ்தமன ஓய்வு என்பது மற்ற கெடுக்க வேண்டிய ராசிகளுக்கு கெடுக்க மாட்டார். கொடுக்க வேண்டிய ராசிகளுக்கு கொஞ்சம் தாமசம் பண்ணுவார். அவ்வளவு. ஆக கூடி கிட்டத்தட்ட அந்த 11/4 இருந்து அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 மாசத்தை கூட்டுங்க. 11/8வது மாசம் வரைக்கும் எந்த விதமான கேடும் உங்களுக்கு வராது. அதுக்கு இடையில சனீஸ்வரனுக்கு என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ அதெல்லாம் கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்றேன். இல்ல முழுமையான விவரத்தை இந்த அடுத்த ஒரு வீடியோ நாளைக்கு பேசிட்டு கூட உங்களுக்கு அதை சொல்றேன். இல்லை இப்பவுமே சொல்லியிருந்தேன். இதுக்கு இதெல்லாம் ஜவ்வாய் இழுக்க வேண்டாம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து புறப்படும் பொழுது ஒரு விநாயகர், ஒரு முருகன் இவங்களை தரிசனம் பண்ணுங்க. அந்த கோவில் பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கட்டும். அந்த கோயில தரிசனம், அர்ச்சனை இதெல்லாம் பண்ணணும்னா பண்ணிக்கங்க. இல்ல பொதுவா தரிசனம் பண்ணணும்னா பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அது பின்ன அடுத்தபடியாக பராசக்தி கோவில், அம்மன் கோவில் அப்படின்னு வச்சுக்கங்க. பராசக்தியும் ஈஸ்வரனும் இருக்கக்கூடிய கோயிலாகவே சில சமயம், உதாரணமாக திருச்சி திருவானை கோவில் அப்படிங்கிறது தரிசனம் பண்ணிக்க. இந்த தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அது பின்ன அந்த பிரம்மன் சரஸ்வதி அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட தரிசனம் பண்ணிக்க. அது முடிச்சுட்டு லட்சுமி நாராயணர் அப்படிங்கிற கணக்குல எந்த கோவில் அருகாமையில் இருக்கோ அதை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிட்டு நீங்க திருநள்ளாருக்கு போங்க. திருநள்ளாறுல போய் பழைய ஆடைகளை களைஞ்சு அதை கட்டிக்கிட்டு ஆயில் பாத் எடுங்க. ஆயில் பாத்தை முடிச்சுட்டு புதிய டவலை வச்சு தலை தோட்டிட்டு புதிய ஆடைகளை கட்டிக்கிட்டு பழைய ஆடைகளை அதே குளத்துல முக்கி எடுத்து அங்கே உள்ள தொட்டில போட்டுருங்க. குளத்துக்குள்ள அப்படியே போட்டுறாதுங்க, அங்கே உள்ள தொட்டில போட்டுருங்க. இது பின்ன நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு வாங்குங்க. ஒரு 10 சாப்பாடு பார்சல் வாங்குங்க. ஒவ்வொரு பாக்கெட்லையும் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் போட்டுருங்க. ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ உள்ள தச்சனையும் போட்டுருங்க. வெத்தலை பாக்கும் உள்ள வச்சிருங்க. வெத்தலை பாக்கு, ஒரு பழம், இவைகள்லாம் சுவாமிக்கு கொடுக்கறதாகத்தான் அர்த்தம். ஏழைகளுக்கு கொடுக்கறதாக நீங்க நினைக்கப்படாது. அதெல்லாம் பகவானுக்கு கொடுக்கறதாக நினைச்சுக்கிடணும். அந்த மாதிரி வச்சு மரியாதையோடு, நல்ல பண்போடு மரியாதையோடு அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஏழை ஜனங்களுக்கு நீங்கள் உங்க கையால தானம் கொடுங்க. தானம் கொடுத்து வெறும் தானம் கொடுக்கக்கூடாது. அதே போல தாம்பூலம் கொடுக்கணும்.
தண்ணீர் பாட்டிலும் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரவழைத்து அந்த சன்னியாசிகளையோ ஏழைகளையோ நம்ம இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பரிமாறணும். அதான் அந்த காலத்தில் உள்ள பழக்கம். இப்ப எல்லாம் யாரும் வீட்டுக்குள்ள நம்ம வரவிடுறது கிடையாது. ஆக இது இப்ப காலத்துக்கு தகுந்தவாறும் போகும். வீட்டுக்கு எப்படி வராங்க, யார் வராங்க, எப்படி நோக்கத்தோட வராங்கன்னு இப்ப எல்லாம் சொல்ல முடியாது. காலங்கள் நிறைய மாறிவிட்டது. காலத்தின் தன்மைகளும் கோலங்களும் மாறிவிட்ட காரணத்தினால அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க கொண்டு போய் இறைவனை நினைத்து இந்த ஜீவன் நல்லபடியாக இருக்கட்டும் நினைச்சு அவங்களுக்கு அந்த தானத்தை கொடுத்து விட்டு அது பின்ன அந்த அங்கே உள்ள விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. செதறு தேங்காயும் விடைங்க. செதறு தேங்காய் உடைச்சிட்டு தான் அந்த விநாயகர் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அருகாமையில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போய் ஐயாவை தரிசனம் பண்ணு மூலவரை. அது பின்ன அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் ஃபைனலாக சனி பகவானுக்கு அங்கே அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணி முடிச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க. எந்த தவறு எவ்வளவு பிரச்சனையானாலும் முந்தைய ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் அத்தனையும் இதோடு விலகட்டும் பகவானே அப்படின்னு நல்லா மனமுருகி முடிந்தால் கண்ணீர் விட்டு கதறுங்கள். கதறினால் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் இறக்கப்பட்டு உங்களுடைய தண்டனையை குறைப்பார். தண்டனை குறைப்பதோடு மட்டுமல்ல, தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் செய்வார். அந்த மாதிரி உண்டு. சில பேருக்கு ஏதாவது நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும், நல்ல காரியம், நல்லா புரிஞ்சுக்காங்க, நல்ல காரியம், இன்னொருத்தரை கெடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு கூடாது. சாமி அவனை கெடுத்தே ஆகணும், அதுக்கு நீ என்ன செய்விய எது செய்விய எனக்கு கண்டிப்பாக முடிச்சு வை, நான் அவனுக்கு பண்றேன்னு அப்படி கேட்டுறக்கூடாது. மனசார அந்த எந்த இதுவுமே கேட்டுறக்கூடாது. நல்ல கோரிக்கைகளை, எனக்கு திருமணமாகவில்லை, கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள் திருமணம் முடிச்சு அடுத்த வருஷம் இதே டைம் அந்த மனைவியோடு நான் சேர்ந்து வாரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கண்ணீர் உகுத்து வேண்டினால் நிச்சயமாக செவி சாய்ப்பார். அதை பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து பக்கத்தில் அருகாமையில் ஏதாவது சமுத்திரம், நதி இவைகள்ல போய் கால் நனைக்கணும். கால் நனைச்சு தலையில தீர்த்தம் தெளிக்கணும். அது அருகாமையில் இருக்கக்கூடியது. நாகூர், நாகப்பட்டினம் இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் கடற்கரையில இறங்குறதுக்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால வேளாங்கண்ணி கடற்கரைக்கு போய் அங்கே உள்ள தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேர தேவிப்பட்டணம் நவபாசானம், திரு உத்தரகோச மங்கை, திரு புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில், சேதுக்கரை ஆஞ்சநேயர் கோயில், ராமேஸ்வரம் இந்த மாதிரி போய் தீர்த்த நீராடிட்டு அங்கே உள்ள சுவாமி தரிசனம் பண்ணி அங்க உள்ள அர்ச்சனையை பண்ணி அந்த அர்ச்சனை தேங்காய் பழத்தை மறுநாள் உங்க வீட்டுல மத்தியான விரதத்தை முடிக்க வேண்டும். அது அந்த தேங்காயை சமையலோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக இருக்கும், நடக்கும். அந்த சனீஸ்வரன் கொடுத்தால் எந்த காரியமும் தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும். ஆகையினால அவருடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும். அதே போல சனியை நேருக்கு நேர நின்று தரிசனம் பண்ண வேண்டாம். பொதுவா எந்த இறைவனையும் நம்ம இந்து மத அந்த பண்பாட்டின்படி எந்த இறைவனையும் நேருக்கு நேர் நின்று தரிசனம் பண்ணக்கூடாது. பக்கவாட்டில் இருந்துதான் பண்ணணும். அதுக்காகத்தான் எல்லா இறைவனுடைய சன்னதிகளையும் நேர தரிசனம் பண்ணாமல் பக்கவாட்டில் இருந்து தரிசனம் பண்றாப்புல வச்சிருக்கிறாங்க. அதே போல அந்த சனி பகவானுடைய வலது பக்கம் நின்று சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கங்க. அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு அப்படி நகண்டு வாங்க. அது எல்லாமே நல்லா இருக்கும். நேருக்கு நேரம் நின்று தரிசனம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இறைவன் இருக்கின்றார். அது தட்சிணாமூர்த்தி மட்டும். அவரை மட்டும் நேருக்கு நேரம் நின்று தரிசனம் பண்ணலாம். பிரம்மாவையும் நேருக்கு நேர் நின்று தரிசனம் பண்ணலாம். இவைகள்லாம் நம்ம தல விதிகளை கொஞ்சம் சங்கடமான விதிகளை கொஞ்சம் தளர்த்தக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு உண்டு. ஆகைனா அவங்கள மட்டும் நேருக்கு நேர தரிசனம். மற்ற அனைத்து தேவர்களையும் இறைவன்களையும் பக்கவாட்டில் நின்று தான் தரிசனம் பண்ணணும். அதே போல நிறைய பேர் கை அந்த தலைக்கு மேல தூக்கி சேவிக்கிறோம் இல்லையா, அது தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது சேவிக்கலாம். கூட்டத்தோடு இருக்கும் பொழுது தலைக்கு மேல சேவிக்க அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா நீங்க சேவிக்கிறதுனால மற்றவாளுக்கு பகவானை மறைக்கிறது போல் ஆயிரும். ஆகையினால தனிப்பட்ட முறையில இருந்து பண்ணும்போது அப்படி பண்ணிக்கங்க. ஆக இவைகள்லாம் நினைவில் வச்சுக்கங்க. வச்சுண்டு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டேன்னு சொன்னா கண்டிப்பாக மறு வருஷத்திற்குள் உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக சனி பகவான் அருளாலும் அந்த சனி பகவானுடைய அருள் மூலமாக மொத்த இறைவன் தலைவனாகிய சிவன் அனைவருக்கும் நல்லபடியாக வரம் கொடுத்து அருள் புரிவார். எல்லாருமே நாம நல்லா இருக்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்றோம். கழிந்த ஜென்மத்தில் நாம செய்த பாவங்கள் எப்பயுமே நம்மளை பின்தொடர்ந்து வரத்தான் செய்யும்.
அதை நாம் எப்போ உணர்கிறோமோ அப்பொழுதே நாம் மன்னிக்கப்பட்டோம். ஆகையினாலே திருந்துவதற்கும் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். சனை சரண் என்ற சனீஸ்வரன் கண்டிப்பாக அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.